தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இதனாலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, நம்முடைய தேவன் பெரியவர். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா 37:27 நாம் வாசிக்கிறோம். ஒரு சிறுவன் தன் தாத்தாவுடன் ஆகாய விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான். நீண்ட பயணமாக இருந்தபடியால் தன் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். இவனுக்கு அடுத்த பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் ஒரு வேதாகம கல்லூரி பேராசிரியர். அவன் எந்த புத்தகத்தை வாசிக்கிறான் என்று எட்டி பார்த்தார். அது ஒரு ஓய்வு நாள் பள்ளி பாடப்புஸ்தகம். இவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அவனிடம் சற்று நேரம் செலவிடலாம் என்று நினைத்து, தப்பி, தேவனால் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை சொல்லு என்றார். அது சரியாக இருந்தால் நல்ல ஒரு பெரிய ஆப்பிள் பழம் தருகிறேன் என்றார். அந்த சிறுவன் தன் புஸ்தகத்தை மூடிவிட்டு சற்று நேரம் சிந்தித்து, ஐயா, நான் உங்களிடம் ஒரு காரியம் கேட்கிறேன். தேவனால் செய்ய முடியாத பெரிய காரியம் ஏதாகிலும் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என் தாய்த்தாவிடம் சொல்லி பெட்டி நிறைய ஆப்பிள் பழம் வாங்கி தருகிறேன் என்றான். நாம் வணங்கும் தேவன் சர்வ வல்லமுடையவர். அவர் சொல்லாகும் கட்டளையிடால் நிற்கும். எவ்வளவு பெரிய உலகத்தை படைத்த தேவன் நமது இரட்சகராக கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷராய் அவதரித்த பொழுதும் அவருடைய வல்லமையை மனுஷர்கள் கண்டார்கள். அவர் குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்தினார், குடர்களின் கண்களை திறந்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். லாசருவே வெளியே வா என்ற ஒரே குரலுக்கு கீழ்ப்படைந்து மரித்து 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது நாருமே என்று நினைக்கப்பட்டவன் உயிரோடு வந்து எழுந்தான். அவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படைந்தன. அவருடைய கருத்தின் கொடுக்கப்பட்ட 5 அப்பங்கள் 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவருடைய வார்த்தைகளால் வானங்களும் வானாதி வானங்களும் படைக்கப்பட்டன. நண்பனே, இன்று உனக்கு ஒரு அற்புதம் தேவைப்படுகிறதா? ஒரு பிரச்சனையில் சோர்ந்து போய் இருக்கிறாயா? உன் தேவனிடம் வா. அவரால் தீர்த்து வைக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றுமில்லை, அதிசயமான கர்த்தர். எனவே அந்த தேவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதனாலே செய்தியை கேட்ட உங்களையும் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த நாளே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.